ஒரு நாளைக்கு 500 பேர் சாப்பிட்றோம். டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சிட்டு டெய்லி அஞ்சலி செலுத்தணும். அஞ்சலி செலுத்துறது 10 லட்ச ரூபா கொடுக்கறது இந்த ஊக்குவிக்கிற மாதிரி இது. கடலூர் மாநகராட்சி கூட்டம் மேயர் சுந்தரி ராஜா தலைமையில் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிலையில் மேயர் சுந்தரி ராஜா கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து இறந்த நபர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என தெரிவித்தார். அப்போது பாமக கவுன்சிலர் விஷச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு ஏன் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மாநகராட்சி கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் திமுக அரசை கண்டித்து மாநகராட்சி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த சம்பவத்தால் மாநகராட்சி அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. தற்பொழுது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நாடும் நமதே நாற்பதும் நாமதே என்ற கூற்றின்படி தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 39 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரி ஒரு தொகுதி உட்பட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கடலூர், சிதம்பரம் மற்றும் தருமபுரி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற அயராது உழைத்த மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த மாவட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் சமீபத்தில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதலையும் இந்த மாவட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் உங்களுடைய அரசியல் இங்க போயிருந்தாங்க. மனிதநேய அடிப்படையில் மேயர் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா கவுன்சிலரும் மற்ற உங்களை தவிர மற்ற 44 பேர் அதை அனுசரித்து எழுதிக்கிறாங்க. உங்களுக்கு புரியலன்னா அமைதியா இருங்க ப்ளீஸ். தயவுசெய்து இருப்பாங்க. அனைவரும் ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துமாறு மேயர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாளைக்கு 500 பேர் சாப்பிட்றோம். டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சிட்டு டெய்லி அஞ்சலி செலுத்தணும். அந்த மாதிரி சாராயம் பெரிய 63 பேர் இறந்துட்டாங்க. அதற்காக நம்முடைய மாமன்றம் அவங்களுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறது. பாவம் ஏழை எளிய மக்கள் ஏதோ வயிற்று பழப்புக்காக ஏதோ போய் காசு அதை இல்ல அவங்க கஷ்டத்துக்கே போய் முடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான், வயிற்று பழப்பு இல்ல, அவங்க கஷ்டத்துக்கு போயிருக்கு இறந்துட்டாங்க. அரசாங்கம் சாராயம் வைக்குது, அரசாங்கம் சாராயம் வைக்குது. அப்புறம் கள்ள சாராயம் நல்ல சாராயம். ஒரு நாளைக்கு 500 பேர் அனைவரும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி அவர்களுக்காக அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். தவறான முன்னுதாரணம் மாமன்றத்தில் நடக்கிறது. தவறான முன்னுதாரணம் அது. சாராயத்தை ஒழிக்க சொல்லின்னு இருக்கோம். டாஸ்மாக் கடையை மூக்க சொல்லின்னு இருக்கோம். செத்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, அஞ்சலி செலுத்துறீங்க. என்ன இது? அஞ்சலி செலுத்துறது 10 லட்ச ரூபா கொடுக்கறது இந்த ஊக்குவிக்கிற மாதிரி இது. இதெல்லாம் என்னங்க நீங்க ஒருத்தர் இவ்வளவு பேர் கவுன்சிலிங் துணைமையர்களுக்கும் ஏனைய அதிகாரிகளுக்கும் வணக்கம் செலுத்திக் கொண்டு இந்த கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி இறப்பு சம்பந்தமா பல கேள்விகளை எழுப்போம். புரட்சி தமிழ் எடப்பாடிக்கு சட்டசபையில் அலோடு பண்ணல. இது ஏன்னா இன்னும் இல்ல, ஜனநாயக படுகொலை நடந்துட்டு சட்டசபையில் அண்ணன் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள் ஒரு வருடத்துக்கு கவன ஈர்ப்பு தரமான கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த அரசு எதுவும் கண்டுக்கவே இல்லை. இதனால இறப்பு விகிதம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்தும் மனு கொடுத்துருக்காங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கல? என்ன காரணம்? இதுக்கு தமிழக அரசு பதில் சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு நாள் இறப்பு விகிதம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இது காரணம் கேட்டா சட்டசபையில அண்ணன் எடப்பாடியார் மக்கள் தலைவர் அவர் அனுமதிக்கவே இல்லை. பூனோட வெளியேற்றாங்க. எதுக்கு வெளியேற்றாங்க? மக்கள் நலனை பத்தி தான் பேச உள்ள போறாங்க. எதுக்கு வெளியேற்றணும்? பேசுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, மைக் பேசுங்க பேசுங்க பேசுங்க, நான் பேசுறோம், பேசுங்க 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 பேசுங்க, மைக் பேசுங்க பேசுங்க பேசுங்க. இதை
ஜனநாயக குழப்பம் செஞ்சுட்டு இருக்க தமிழக அரசு கண்டித்து வெளிநடப்பு பண்றோம் அதிமுக சார்பா. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வந்து கவர்மெண்ட் அது இருக்க நடவடிக்கை எடுத்தாங்க தமிழக அரசு வெளிநடப்பு செய்யணுமா? ஜனவரி கழிச்சு 5 மாசம் கழிச்சு நடக்குது கூட்டம். உங்க வார்டுல என்ன பிரச்சனையோ அதை விட்டுட்டு நம்ம அந்த மரியாதைக்கு ஒரு நிமிஷம் நின்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.